TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்கவிற்கும் அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் வாக்குகளை அளிப்பது வீண் விரயம் என சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் வீடு வீடாக சென்று பிரசாரம். தமிழ் பொது வேட்பாளருக்கான பரப்புரை தீவிரம். பாராளுமன்றத்தின் அடுத்த கூட்டம் அக்டோபர் 8 என நிர்ணயம். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இலங்கை மக்கள் தலிபான் ஆட்சி அனுபவத்தை பெறுவார்கள் என தம்பர அமிலதேரர் கருத்து. தனது வெற்றி வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் நாட்டின் ஏனைய பகுதிகளுடன் மீண்டும் ஐக்கியமாவதை குறித்து நிற்கும் என அனுரகுமார திசாநாயக்க கருத்து. ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தால் 2 வருடங்களில் இன்னொரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என ருவான் விஜயவர்தன தெரிவிப்பு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகளுடன். விளம்பர இடைவேளையின் பின் செய்திகள் தொடரும். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவிலிருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையே ஒரு பிணைப்பு இருப்பதாக கூறியிருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச அவர்கள் இருவருக்கும் வாக்குகளை அளிப்பது வீண் விரயம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி விக்ரமசிங்கவிற்கு வாக்களித்து வாக்குகளை விரயமாக்குவதற்கு பதிலாக ஐக்கிய தேசிய கட்சியினர் தமக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும், விக்ரமசிங்கவிற்கு வாக்களிப்பது அனுரகுமாரவுக்கு வாக்களிப்பதற்கு சமம் எனவும், அனுரகுமாரவுக்கு வாக்களிப்பது பொது நிதியை விரயம் செய்பவர்களை ஆதரிப்பதற்கு சமம் என்றும் மினுவாங்குடியில் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போது சஜித் பிரேமதாச கூறினார். விக்ரமசிங்க அண்மையில் விடுத்த அறிக்கைகள் தனது வெற்றியில் அவருக்கு நம்பிக்கை இல்லை என்பதையும், அவருக்கும் அனுரகுமாரவுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒன்று இருக்கிறது என்பதையும் தெளிவாக காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டை அபிவிருத்தி செய்துவிடும் என்றும், தாம் வீடமைப்பு திட்டங்களை முன்னெடுத்து விடுவோம் என்றும், சகல அரசாங்க பாடசாலைகளையும் ஸ்மார்ட் பாடசாலைகளாக மாற்றிவிடுவோம் என்றும் அவர்கள் அஞ்சுவதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். சுகாதாரத்துறையை மேம்படுத்தி விடுவோம் என்ற அச்சமும் அவர்களுக்கு இருக்கிறது என குறிப்பிட்ட அவர், தனது போட்டியாளர்கள் மக்களை ஏமாற்ற முடியாது என்றும், இலங்கை மக்கள் முட்டாள்கள் இல்லை என்றும் கூறினார். பாராளுமன்றத்தின் அடுத்த கூட்டம் அக்டோபர் 8 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் அன்றைய தினம் பாராளுமன்றம் கூட்டப்படாது. அதற்கு பதிலாக புதிய பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரே பாராளுமன்றம் கூடும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கூறினார். மருதங்கடவலவில் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்தை கலைத்து அரசியல் அமைப்பின் பிரகாரம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் வரை 1.5 மாதங்களுக்கு நாட்டை நிர்வகிக்கும் என்றும் குறிப்பிட்டார். இறுதியாக பாராளுமன்ற கூட்டம் செப்டம்பர் 3 நடைபெற்றது. 150க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை அதுவே கடைசி கூட்டம். திட்டமிட்டபடி அக்டோபர் 8 நான் பாராளுமன்றத்தை கூட்ட மாட்டேன். பொது தேர்தலுக்கு பின்னர் மாத்திரமே பாராளுமன்றம் கூடும்.
150க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தடவை மீண்டும் தெரிவு செய்யப்பட மாட்டார்கள். தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையுடன் அரசாங்கம் ஒன்றை அமைக்கும். எமக்கு கிடைக்கப் போகும் வெற்றி குறித்து எதிர்முகாம் ஆத்திரமடைந்திருக்கிறது. தங்களது தோல்வியை எவ்வாறு தடுக்கலாம் என்று அவர்கள் இப்போது திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அனுரகுமார கூறினார். தமிழ் பொது வேட்பாளருக்கான பரப்புரை நடவடிக்கைகள் வடமராட்சி கிழக்கிலும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சங்கு சின்னத்தில் போட்டியிடும் அரியநேத்திரனை ஆதரித்து வடமராட்சி கிழக்கு தாளையடி பகுதியில் நேற்று பிரசார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு மக்களிடையே பெருகி வருவதாக தெரிவித்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் ஜனநாயக போராளிகள் கட்சியை சேர்ந்தவருமாகிய ஆனந்தராசா சுரேஷ்குமார் தமிழ் மக்கள் ஓரணியில் திரண்டு பொது வேட்பாளருக்கு அமோக ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதில் ஜனநாயக போராளிகள் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், முன்னாள் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள், மணல்காடு கிராம அபிவிருத்தி சங்க தலைவர், தாளையடி கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க செயலாளர் என பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் வீடு வீடாக தனது பிரசாரத்தை இன்று தொடங்கியிருக்கிறார். இந்த பிரசாரத்தின் போது மக்களுக்கு தனது விஞ்ஞாபனம் குறித்து அவர் விளக்கமளிக்கிறார். சகல 22 தேர்தல் மாவட்டங்களிலும் சகல தேர்தல் தொகுதிகளிலும் பிரசாரம் முன்னெடுக்கப்படும் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தனது விஞ்ஞாபனம் மஹிந்த சிந்தனையின் புதிய ஒரு கட்டம் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இலங்கை மக்கள் ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியின் அனுபவத்தை பெறுவார்கள் என்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் வரலாறு மற்றும் தொல்பொருளியல் கற்கைகள் திணைக்களத்தின் தலைவரான தம்பர அமில தேரர் நேற்றைய தினம் கூறினார். தற்போது தேசிய மக்கள் சக்தியாக தோன்றுகிற ஜேவிபி கம்யூனிஸ்ட் கோட்பாடுகளினால் போதிக்கப்பட்டது. அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் நடத்திய ஆட்சி முறையை ஒத்த அனுபவத்தை இலங்கை மக்கள் பெரும் ஆபத்து இருக்கிறது என்று அவர் கூறினார். கண்டியில் நேற்றைய தினம் மல்வத்தை பீடத்தின் மகாநாயக்க தேரரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய தம்பர அமில தேரர், கம்யூனிஸ்ட் அரசு ஒன்றில் மதம் அபின் என்று அழைக்கப்படுகிறது. ஜேவிபியின் ஆட்சியின் கீழ் இலங்கையில் மதங்கள் இருக்காது என்றும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலில் தனது வெற்றி வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் நாட்டின் ஏனைய பகுதிகளுடன் மீண்டும் ஐக்கியமாவதை குறித்து நிற்கும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கிளிநொச்சியில் நேற்றைய தினம் நடைபெற்ற பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போது கூறினார். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதற் தடவையாக தொழிலாளர் வர்க்கத்தினர் தேர்தலில் தங்களது விருப்பத்திற்குரிய தலைவர் ஒருவரை தெரிவு செய்வதற்கு வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது. வடமாகாணத்தில் வாழும் இளைஞர் யுவதிகள் மத்தியில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருப்பதை நாம் அறிவோம். புதிய தலைமுறை பழைய அரசியலை தூக்கி எறிந்துவிட்டது. எமது நாட்டின் வரலாற்றில் முதற் தடவையாக தொழிலாளர் வர்க்கம் அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றும் அனுரகுமார கூறினார். காங்கேசன் துறையில் இருந்து தமிழகத்தின் நாகப்பட்டினத்திற்கு நேற்று முன்தினம் செல்லவிருந்த சிவகங்கை கப்பலின் பயணம் எரிபொருள் தீர்ந்து போனதால் ரத்து செய்யப்பட்டது. அதனால் கப்பலில் செல்லவிருந்த 103 பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர். நேற்று முன்தினம் காலையில் சிவகங்கை கப்பல் காங்கேசன் துறையை வந்தடைந்தது. அது திரும்பி நாகப்பட்டினம் செல்வதற்கு தயாராவதற்கான நேரம் வந்தபோது போதிய அளவு எரிபொருள் இல்லை என்பதை கப்பல் பணியாளர்கள் கண்டுபிடித்தனர். இந்தியாவிற்கு பயணம் செய்வதற்கு பயணிகளுக்கு வேறு ஒரு திகதி வழங்கப்பட்டது. கப்பல் காங்கேசன் துறை துறைமுகத்தில் தரித்து நிற்கிறது. மறு அறிவித்தல் வரை இரு நாடுகளுக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
அனுமதியின்றி இலங்கை கடற்பரப்பில் இழுவை படகுகளை பயன்படுத்தி மீன்பிடித்த குற்றத்தை ஒத்துக்கொண்ட 12 இந்திய மீனவர்களுக்கு புத்தளம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 18 கோடியே 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. இழுவை படகின் மாலுமிக்கு 2 கோடி ரூபாய் அபராதமும் ஏனைய மீனவர்களுக்கு தலா 1.5 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் அவர்கள் 6 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவர்கள் அனைவரினதும் விளக்கமறியலை செப்டம்பர் 10ஆம் திகதி வரை புத்தளம் மேஜிஸ்ட்ரேட் அயோமா விமலரத்ன நீடித்து உத்தரவிட்டார். இந்த மாத ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தால் 2 வருடங்களில் இன்னொரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன கூறியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவோ அல்லது அனுரகுமார திசாநாயக்கவோ வெற்றி பெறுவார்களாக இருந்தால் இலங்கை இன்னொரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். நாட்டின் பொருளாதாரத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது தொடர்பில் அவர்களுக்கு போதிய அறிவு கிடையாது என்று அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் 78வது வருடாந்த நிறைவை முன்னிட்டு கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் நடைபெற்ற நிகழ்வில் விஜயவர்தன இவ்விடயங்களை கூறினார். இத்துடன் டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.